வணக்கம் நேர்களே. தொடர்ந்து சிஜேபி போராட்டத்தை நம்ம பார்த்து வரோம். நேற்று 6வது நாள் போராட்டத்தை இந்த அரசாங்கம் அவங்களுடைய இணையதள பதிப்பு எல்லாத்தையுமே நீக்கியிருக்கு. அதே மாதிரி சிஜேபியினுடைய பர்சனல் சேனல் ஒன்று இருக்குது, அதனுடைய இணையதளத்தையும் முடக்கியிருக்கு. ஸோ டெல்லியில் என்ன நடந்தது 6ஆம் தேதி அப்படிங்கிற தகவலே இங்கே இருக்கிற நமக்கு தெரியாமலே இருந்தது. இன்று காலையில் வரைக்கும் தேடி தேடி பார்த்து சில தகவல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சில சேனல்ஸ்லாம் வந்திருக்கு. இன்று இந்த போராட்டம் இப்போ எந்த நிலைமையில் இருக்குது, எப்படி போயிட்டுருங்கிற தகவலை இன்றைக்கி தான் கொஞ்சம் தெரிஞ்சுது இந்த நேரத்தில். அதில் சில முழுமையான தகவல் வரல, சில தகவல் முக்கியமான தகவல் வந்திருக்கு. அதை பற்றி மட்டும் பேசுவோம். அதாவது 6ஆம் தேதி போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் கெடுபடி அதிகமாக இருந்திருக்கு. அந்த போலீஸ் வெளியே இருந்தவங்கலாம் பேரிகார்ட் வெளியே இருந்தவங்க உள்ளே அணிவகுத்து நின்றுருக்காங்க. அதே மாதிரி சில போலீஸ் அதிகாரிகள் உள்ள இவங்களுக்கு தண்ணி எங்கேருந்து வருது, சாப்பாடு எப்படி வருது, ஏதாவது தீவிரவாதிகள் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ காட்சிலாம் வெளியாக இருக்குது. ஃபுல்லாக ஏதோ தீவிரவாதிகளை ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அபிஜித்துக்கு அந்த போலீஸ் அதிகாரிகளிடம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அது உட்காந்து என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க, இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது இல்லாமல் சமூக விரோதிகளும் உள்ளே வந்துடுறாங்க. அதில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த ஒரு மாணவனை இரும்பு கம்பியால் அடிச்சிருக்கிறாங்க. அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட வடிஞ்சிருக்கு. ஆனால் போலீஸ்காரங்க 2 பேருமே பிடிச்சி அடிபட்டுறவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அடித்தவரை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ அபிஜித்துக்கு இதை பற்றி போலீஸிடம் பேசியிருக்காரு. இந்த மாதிரிலாம் நடக்குதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, என்ன செய்கிறது, இந்த மாதிரியே போனால் நாங்கள் பெரிய ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் தான் சொல்லணும், இது ஜனநாயக நாடு, நாங்கள் வன்முறையாளர் கிடையாது, தீவிரவாதி கிடையாது, நாங்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துகிறோம், எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு பத்திரிகையாளர் தான், பத்திரிகையாளர்கிட்ட போய் தான் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா அந்த 6வது நாளில் ஒரு அம்மா கை குழந்தையோட வந்திருக்கு. இந்த குழந்தைக்கு டைப்பர் போட்டு நான் கொண்டாந்துருக்கேன். இந்த டைப்பர் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையோடைய கழிவுகளை அருமையாக ஃபில்டர் பண்ணி பிடிக்குது. ஆனால் இந்த அரசாங்கம், இவ்வளோ பெரிய அரசாங்கம், நிர்வாகம் கொஸ்டின் பேப்பரை லீக்கேஜ் ஆகிறத தடுக்க முடியல. இந்த டைப்பருக்கு இருக்கிற பவர் கூட இந்த அரசுக்கு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அடுத்தால ஒரு பெண் மகாராஷ்டிராவில் இருந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்க வந்திருக்கு. அந்த பெண் அம்மா அபிஜித்துக்கு மகாராஷ்டிரக்காரர், அவருக்கு தகுந்த சாப்பாடெல்லாம் பண்ணி மகாராஷ்டிரா ஸ்டைலில் பண்ணி கொண்டாந்து கொடுக்குதான். அதை பெருமையாக அந்த ஸ்டேஜில் சொல்லியிருக்கு. இன்னொரு பெண், ஒரு மாணவி அதே ஸ்டேஜில் ஏறி இந்த தர்மேந்திர பிரதான், இது என்ன மன்னராட்சியா, சும்மா நீங்கள் ஏசி ரூமில் படுத்து ஜாலியாக இருக்கிறதுக்கு, இந்த நீட் தேர்வு எழுதி நீங்கள் மறிச்சாங்களா, யாராவது வீட்டுக்கு போய் அனுதாபம் சொன்னீங்களா, ஒன்றுமே செய்யலை, இது ஜனநாயக நாடையா, நாளைக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது, நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்க. நாங்கள் அமைதியான முறையில் அம்பேத்கர், காந்தி, அகிம்சை, ஜனநாயக முறையில் போராடுறோம், ஜனநாயக முறையில் போராடி நாங்களும் அந்த இடத்துக்கு வர எவ்வளோ நேரம் ஒரு சின்ன பொண்ணு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸ்கூல் டீச்சரு அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய மாணவர்கள்லாம் என்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டாங்க தெரியுமா, ஒரு டீச்சர் தானே மாணவர்களுக்கு வழிகாட்டி எங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்க வைக்கிறீங்க, பாஸ் பண்ண வைக்கிறீங்க, அதுபோல் நீட் தேர்வில் கொஸ்டின் பேப்பர் கசிஞ்சு அங்கே பாதிக்கப்படுறதும் இதே மாணவர்கள் தானே, அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் குரல் கொடுக்கண்டாமா, எங்களோட போராட்டத்தில் கலந்துக்குங்க, நாங்கள்லாம் போகிறோன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நானும் அதை உணர்ந்து வர ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் கலந்துக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. திரு சோனம் வாங்கே நம்ம பெங்களூர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா வேற எங்கேயும் அவர் கலந்துக்கிட்ட மாதிரி தெரியல. எங்கடா போனாருன்னு பார்த்தா அவர் வேலை நிமித்தமாக வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. சுவிட்சர்லாந்துலேருந்து ஒரு வீடியோ விட்டுருக்காருங்க. இந்த போராட்டத்தை நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த போராட்டத்தில் பங்கு கொள்கிற மாணவர்களையும் நான் பார்க்குறேன், அந்த உற்சாகத்தையும் பார்க்குறேன். இது இப்படியே தொடர்ந்து போகக்கூடாது, ஒரு முடிவு வர வேண்டும். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா சனிக்கிழமைக்குள்ளே செய்யணும். இந்த வர சனிக்கிழமை நாளைக்கு செய்யணும். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நானே உண்ணாவிரதம் இருப்பேன். 2 கோரிக்கை வச்சுருக்காரு. லடாக் பிரச்சனையும் வச்சுருக்காரு. இந்த பிரச்சனை 2ல் ஏதாவது ஒன்று நீ சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த உண்ணாவிரத்தை கைவிடுவேன் அல்லது கைவிட மாட்டேன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வீடியோ மூலம் கொடுத்துருக்காரு. அதை இன்னைக்கு அபிஜித்துக்கு இன்னைக்கு காலையில் அதை உறுதிப்படுத்துகிறோமா அவரும் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ நாளைய போராட்டம்
அதாவது ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் கொஞ்சம் வலிமையாக இருக்கும். பஞ்சாப்ல இருந்து விவசாயிகளும் வந்து கலந்து ஊர்வலம் ஒன்று வைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு பார்ப்போம். இதோடைய அதாவது இந்த லிங்க் எல்லாம் அரசாங்கம் அடிக்கடி தடை பண்ணி விடுறதுனால சரியான விவரங்கள் தெரிய மாட்டுது. இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன். இன்னைக்கு என்ன சம்பவம் நடக்குங்கிறது அப்டேட்டை நான் உங்களுக்கு இன்று இரவோ நாளைக்கோ நான் தரேன். நன்றி, வணக்கம்.